பாண்டி மண்டலத்தில் சக்தியின் பக்தராக தேவிதாசர் என்று ஒருவர் இருந்தார். உன் நாமத்தையே உணவாக கொண்டு எழுத்தறிவித்து பிழைக்கும் இவ்வேளை இனி எவ்வாறு ஓய்வேன்? ஏடும் எழுத்தாடியும் பிடித்து பிழைக்கும் புலவர் யாவரும் இந்நாட்டின் ஆஸ்தான புலவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 50 பொற்காசுகளை வரியாக செலுத்த வேண்டும். வரி செலுத்தவும் வகையில்லை, ஆஸ்தான புலவரை வெல்லவும் துணிவில்லை. இந்நிலையில் ஒன்று, இந்நாட்டை துறக்க வேண்டும், இன்றேல் இவ்வுயிரை துறக்க வேண்டும். இதில் எது உனது விருப்பமோ நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். தாயே, நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். மீனாட்சி அம்மையே, நீயே கதி, நீயே கதி. குமரா, அருகில் வா. என்ன தாயே? குமரா, நீ சென்று தேவிதாசனின் குருகுலத்தில் சேர்ந்து பாண்டிய மன்னனின் ஆஸ்தான புலவனான வித்வஜன கோலாகலன் என்னும் கொடியவனின் அகம்பாவத்தை அடக்கி தேவிதாசனின் தமிழ் புலமையை ஓங்கச் செய்து திருவருள் புரிந்து திரும்புவாயாக. அவ்வாறே அண்ணே. சென்று வா மைந்தா. உங்கள் அனைவருக்கும் நல்வழியை கற்றுக் கொடுத்து இப்படி செய் அப்படி செய்யன அறிவுரை வழங்குபவள் அன்னை. அதை போன்றே வேதம் என்ற தாயும் நமக்கு நல்வழியை புகட்டு நம் எல்லோரையும் காப்பாற்றுகிறாள். ஆசைதான் துன்பம், அது ஒளிந்தால்தான் இன்பம். ஆசையின்றி எவனொருவன் இறைவனை பூசிக்கிறானோ அவனே இறைவனை அடைகிறான். வணக்கம் குருதேவா. யாரப்பனே? என் பெயர் முருகன், ஊர் திருப்பரங்குன்றம். தாய் பெயர் மீனாட்சி, தந்தை பெயர் சொக்கநாதன். ஆஹா, எத்துணை பொருத்தமான பெயர்கள். இத்துணை காலம் குருகுல வாசமே இல்லாமல் காலத்தை கடத்திவிட்ட என்னை என் அன்னை தங்கள் பெருமையையும் புலமையையும் கூறி தங்களிடம் அனுப்பி வைத்தாள். ஆனால் காணிக்கை ஏதும் கொடுத்து அனுப்பவில்லை. கல்விக்கு காணிக்கை அதை கற்பதுதான் முருகா. ஆமா, கையில ஏதோ சுவடி வைத்திருக்கிறாயே, அது என்ன சுவடி அப்பா? நானே சுயமாக கற்றதை ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியா? எங்க இப்படி கொடு பார்க்கலாம். படை நடுங்க வைக்கும் பாம்பை படமெடுத்து ஆட வைக்கும் பாம்பாட்டி, யானையை அடக்கி வளர்க்கும் யானைப்பாகன், தாங்க முடியாத வரியை விதித்து குடிமக்களை வாட்டும் அரசன், இவர்கள் அனைவரும் தானாகவே அழிபவர்கள். ஆஹா, அற்புதம், அமோகம். முருகா, நீ எனக்கு மாணவனாக இருக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நன்றி குருதேவா. அனைத்தும் தேவியின் அருள். அமர் முருகா, அமர். இன்று முதல் நீதான் இந்த குருகுலத்தின் தலைமை மாணவன். குருதேவா, பூஜைக்கு யாவும் சித்தம் செய்து விட்டேன். நல்லது முருகா, நீ சுயமாக கற்றுணர்ந்த பாடத்தை மற்ற மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடு. அப்படியே குரு. நான் தேவியின் பூஜையை முடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன். ஓம் சக்தி. எதற்காக கேட்கின்றீர்? நீ யாரை கேட்பதற்கு? நானா? நீ யாரை தேடி வந்தாயோ அவருடைய தலைமை மாணவன் தான். ஓஹோ, அப்படியா? உனது குரு எமது ஆஸ்தான புலவருக்கு வரி செலுத்த வேண்டும். புலவருக்கு வரியா? அது எதற்காக? எங்கள் புலவர் சகல பண்டித
புலமை மிகுந்தவர். ஆதலால் ஏடும் எழுத்தாணியும் பிடித்து எழுத்தால் பிழைக்கும் அத்தனை பண்டிதர்களும் எமது புலவருக்கு வரி செலுத்தியாக வேண்டும். ஓஹோ, கல்விக்கும் வரியா? நாட்டை ஆளும் மன்னனுக்குத்தான் வரி செலுத்துகிறோம் என்றால் எழுத்தை ஆளும் புலவனுக்கும் வரி செலுத்த வேண்டுமோ? ஆம். கொடுக்க மறுத்தால்? மறுப்பவர் எவரானாலும் எமது அரசவைக்கு வந்து எமது புலவரை கல்வி கேள்விகளில் வெல்ல வேண்டும். வென்றுவிட்டால்? வென்றவர் ஆத்தான புலவராக அரசவையில் பதவியேற்கலாம். நன்று, நாளையே யாம் அரசவைக்கு வருவோம். உங்கள் ஆத்தான புலவரை வெல்லுவோம். நீயா எமது ஆத்தான புலவரை எதிர்த்து வெல்ல போகிறாய்? எங்கள் குருநாதரோடு சமமாக அமர்ந்து வாதாட உங்கள் ஆத்தான புலவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் முதலில் எம்மை வெல்லட்டும். முருகா, ஆத்தான புலவரை அவமதிக்காது. அது அரசையே அவமதித்தது போலாகும். குருதேவா, தாங்கள் வணங்கும் தேவி மீதானை என்னை தடுக்காது. இனி நீ செல்லலாம். மீண்டும் சந்திப்பு நாளை அரசவையில். அமைச்சரே, நமது ஆத்தான புலவரை இகழ்ந்து அவருக்கு வரி செலுத்த மறுத்த குருகுல மாணவர் வந்துள்ளானா? அரசே, இதோ இங்கிருக்கிறேன். சுண்டு விரல் உரலாக மாறி வந்திருக்கிறது. உரல் எப்படியாக மாறப்போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆரம்பமாகலாமே. சிறுவனே, நீ அரிச்சுமொழியை வாசித்திருக்கிறாயா அல்லது பார்த்தாவது இருக்கிறாயா? உனக்கு எழுத்து கூட்ட தெரியுமா? உன் பெயரை பிழையில்லாமல் எழுதுவையா? ஓய் முதியவரே, உமக்கு தெரியாததை எமக்கும் தெரியாதென நினையாது. சிறுவன் பெரியவன் என்ற பேதத்துக்கே இங்கு இடமில்லை. புலமை அறிவை பொறுத்தது, வயதை பொறுத்ததல்ல. உம்மால் முடிந்தால் கேள்வி கணைகளை தொடுத்து எம்மை வீழ்த்துங்கள். இன்றேன் இங்கிருந்து ஓடுங்கள். எழுத்திலே வல்லமை படைத்த எம்மை வெல்லும் துணிவு உனக்கு எவ்விதம் வந்தது? உன்னை வெல்லலாம், தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். மன்னனாயினும் கவிதை மன்னனாயினும் அவன் மாறி மேய்க்கும் திருவனிடம் பணிவதும் உண்டு. தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது? அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது? எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது? அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது? கல்வியால வளர்ந்தவர் ஞானமும் உண்டு, ஈசன் கருணையால பிறந்தவர் கவிதையும் உண்டு. தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். சிறுவனே, கவிதைக்கு சொற்கள் முக்கியமா பொருள் முக்கியமா? பெரியவனே, புகழ்கிறேன் கேள். சொல்லென்னும் உடலுக்குள் பொருள் என்னும் உயிரை தொகுப்பது கவியாகும். பொருள் இல்லை என்றால், வெறும் சொல் மட்டும் இருந்தால், பொருள் இல்லை என்றால் வெறும் சொல் மட்டும் இருந்தால் இறந்தவன் உடலாகும், இறந்தவன் உடலாகும். கை கண்ட சிற்பி கல்லிலும் கூட கடவுளை செய்கின்றான். அந்த கலைஞர் இயங்குதவர் கடவுளை கூட கல்லான் நினைக்கின்றான். கல்லென கிடப்பது சொல்லாகும், அதில் கடவுளை வடிப்பது பொருளாகும். சொல்லும் பொருளும் இணைந்து வந்தால் தான் சுவையுள்ள கவிதை உருவாகும், சுவையுள்ள கவிதை உருவாகும். சொல்லெனும் உடலுக்குள் பொருள் என்னும் உயிரை தொகுப்பது கவியாகும். பொருள் இல்லை என்றால் வெறும் சொல் மட்டும் இருந்தால் இறந்தவன் உடலாகும், இறந்தவன் உடலாகும். சிறு பயலே, இறைவன் படைப்பில் ஒருவன் ஏழையாகவும் மற்றொருவன் பணக்காரனாகவும் படைக்கப்படுவது ஏன்? பெரிய பயலே, நவில்கிறேன் கேள். பூமியை படைத்தவன் இறைவன், அதில் வேலியை போட்டவன் மனிதன். பூமியை படைத்தவன் இறைவன், அதில் வேலியை போட்டவன் மனிதன்.
வளத்தை படைத்தான் இறைவன், அதை குவித்துக் கொண்டான் ஒரு மனிதன். இது ஆதிக்கக்காரர்கள் வழியா, இதில் ஆண்டவன் மீதினில் பழியா. இது ஆதிக்கக்காரர்கள் வழியா, இதில் ஆண்டவன் மீதினில் பழியா. பூமியை படைத்தவன் இறைவன், சாதிக்கும் மனிதன் பொறுப்பு, ஏற்ற தாழ்வுக்கும் மனிதன் பொறுப்பு. சாதிக்கும் மனிதன் பொறுப்பு, ஏற்ற தாழ்வுக்கும் மனிதன் பொறுப்பு. இது கடவுளின் பங்கு கருப்பு என்று கனல் போல் எரியுது நெருப்பு. அந்த நெருப்பின் நிறந்தான் சிவப்பு. இதை கேட்டதும் உனக்கு திகைப்பு. அரசே, இப்போது நான் கேட்க போகும் கேள்வியால் பயன் பஞ்சாய் பறந்தோட போகிறான். அடாத்மனே, எங்கே இதற்கு விடை கொடு பார்க்கலாம். கலியுகத்தின் முடிவே எப்போது என்று உன்னால் கூற முடியுமா? அட சொற்பனே, சொல்கிறேன் கேள். அறிவுடைய மனிதர்களும் அகந்தை எனும் பேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம். அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனை அடிமை போல் எண்ணும் நேரம். கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை காலால் உடைக்கும் நேரம். காற்று புயலாகவும் கலியுகம் முடியும் நேரம். தருமனரி பொய்த்தன தாய குலமாடுவது தாராது பொங்கும் நேரம். படையுடைய முரடர்களும் படையுடைய தலைவர்களும் தலை தூக்கி நிற்கும் நேரம். கருமவினை பொய்யாகி காலநெறி தவறாகி கருணை பறிபோகும் நேரம். கண்ணன் அவன் சொன்னபடி கண்ணெதிரி வந்துவிடும் கலியுகம் முடியும் நேரம். கலியுகம் முடியும் நேரம். ஆஹா, பெருமுறிவடைத்த முருகா, உன் பொருள் செறிந்த விடையா யாம் பெருமகிழ்ச்சி அடைந்தோம். இனி நீ விரும்பும் கேள்வி கணைகளை எமது ஆச்சார புலவர் மீது தொடுக்கலாம். அவ்வாறே அரசே. யாம் ஆம் என்கிற 2 கேள்வியை ஆத்தான புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம். கேள். இரண்டென்ன, இரவு வேண்டுமானாலும் கேள். புலவரே, உமது தாய் மலடி அல்ல என்கிறோம். அல்ல என்று நீர் மறுத்து கூறு. இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்கிறோம். முடிந்தால் அல்ல என்று கூறும். அநீதி, அக்கிரமம், புலமைக்கு புறம்பான கேள்விகள். அமைதி, அமைதி. முருகா, நீனது புலமையையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ்கின்றோம். சற்று முன் எமது புலவரை கேட்ட 2 கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று மறுத்தாரில்லை. அந்த 2 கேள்விகளில் ஒன்றேனும் நின்னால் மறுக்கக்கூடுமோ? எம்மால் இரண்டையுமே மறுக்கக்கூடும். அரசே, ஆத்தான புலவரின் தாய் மலடி அல்ல என்று கூறினோம். ஆனால் அவள் மலடிதான். எவ்வாறெனில் வாழையானது ஒரு குலை ஈனுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல, ஒரு மரம் தோப்பல்ல. அத்துடன் ஈன்ற தாயை காப்பாற்றாது விடுத்தவர் இப்புலவர். ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே. நமது இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்று கூறினோம். ஆனால் அவர் புண்ணியவான் அல்ல. அது எவ்வாறெனில் ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாவம் அரசனையே அடையும். ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல. அருமை, அருமை. நீ யாரப்பா? நீ யாரு? கற்க வந்தவனா, கற்று தர வந்தவனா? அன்று அந்த முருகன் சுட்ட பழமா சுடாத பழமா என்று கேட்டு அவ்வையை திணறடித்து விட்டான். இன்று நீயோ எவரும் கேட்காத கேள்விகளை கேட்டு எவரும் சொல்லாத பதிலை சொல்லிவிட்டான். கல்விக்கு வரியிட்டு அறிவுக்கு அடை போட்டு அடாது செய்த பண்டிதருக்கு மட்டுமல்ல, அவனுக்கே பாடம் புகட்டி விட்டாயேப்பா. அறிவின் சுடரே, புலமையின் வித்தே, சீடனாக வந்து எனக்கு குருவாகிவிட்ட தமிழ் தாயின் தவச் செல்வமே, என் தெய்வமே. முருகா, 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 குமரா, தமிழ் தெய்வமே,
எனக்கென்று உன்னை அனுப்பி வைத்தாளா அன்னை தேவி? திருமுருகரை அனுப்பி வைத்து அருள் புரிந்த தாயே, என்னேன் நின் பெருமை, என்னேன் நின் பெருமை தேவி தயாபரி. தேவிதாச பெருமானே, அரணுக்கு உபதேசித்த திருக்குமரனையே சீடராக கொண்ட அருந்தவ புலவரே, தேவியின் அருள் பெற்ற சீலரே, வரிவிரித்த குற்றத்தை மன்னித்து அடியேனை ஆட்கொண்டு அருள்பாலிக்க வேண்டுகிறேன். அரசே, அரசே, இவ்வுலகில் குற்றம் புரிந்தவர் யார், புரியாதவர் யார், மன்னிப்பது யார், மன்னிக்கப்படுவது யார்? அனைத்துமே அன்னையின் செயலல்லவா? சக்தி லீலை ஒன்றா இரண்டா? நினைத்தாலே நெஞ்சம் இனிக்கும்.